விழுப்புரம் பக்கத்துல மின்சாரம் தாக்கி ஒரு பெண் உள்ளிட்ட 2 பேர் பலியாக இருக்காங்க. விவரங்களோட செய்தியாளர் கோபிநாத் இணைஞ்சிருக்காரு. கோபிநாத், சம்பவத்தப்ப என்ன நடந்துச்சு, விவரத்தை சொல்லலாம். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி குச்சிப்பாளையம் பக்கத்துல இருக்க கிராமம் தாங்க அந்த இளையாண்டி பட்டுன்ற கிராமம். இந்த கிராமத்தை சேர்ந்தவர் விவசாயி ஐயனார். இவர் நிலத்துல பாத்தீங்கன்னா மல்லிகைப்பூ செடி வச்சு பயிர் செய்து தொடர்ந்து விவசாயம் பண்ணிட்டு இருக்காரு. இன்னைக்கு இவரோட நிலத்துல மல்லிகைப்பூ அறுவடை. இதுக்காக பார்த்தீங்கன்னா ஐயனார் போயிருக்காரு. அதே போல கூலித்தொழிலை சாந்தி மற்றும் காமாட்சி ஆகியோர் அந்த விவசாய நிலத்துல மல்லிகைப்பூ அறுவடை செய்யும் பணியில் ஈடுபட்டிருக்காங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா சாந்தின்ற பெண் கூலித்தொழிலை திடீர்னு கத்துறாங்க. பாத்தீங்கன்னா மின்சாரம் தாக்கப்பட்டிருக்கு. அங்க போய் பார்த்தோம்னா மின் உயர் அருந்து விழுந்து அந்த மின்கம்பியை அந்த சாந்தின்ற 43 வயதான சாந்தின்ற பெண்மணி மிதிச்சுட்டாங்க. இவரை ஐயோ இந்த அம்மா கத்துறாங்கன்னு சொல்லிட்டு இந்த நிலத்தோட உரிமையாளர் ஐயனார் போய் இந்த அம்மாவை காப்பாற்ற போறாங்க. அவரும் மின்சாரம் தாக்கி சம்பவ இடத்துல சாந்தி மற்றும் நிலத்தின் உரிமையாளர் ஐயனார் 2 பேருமே இறந்து போயிறாங்க. மேலும் அருகில் இருந்த காமாட்சி என்ற 40 வயது பெண் அவங்களும் படுகாயம் அடைகிறாங்க. இந்த சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்துல உடனே இங்க பார்த்தபோது 2 பேரும் இறந்து தெரியுது. உடனே படுகாயம் இருந்த சாந்தியை மட்டும் அவங்க என்ன பண்ணாங்கன்னா மீட்டு சப்போஸ் பாத்தீங்கன்னா இப்ப காமாட்சி மட்டும் மீட்டு உடனடியாக முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் மருத்துவமனையில தற்போது அனுமதித்து தீவிர சிகிச்சை. ஏற்கனவே இந்த கிராம மக்கள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு பாத்தீங்கன்னா இந்த மின் உயர்கள் மிகவும் தாழ்வாக போது மேலும் பழுதடைந்திருக்கு. இதை அப்புறப்படுத்தி புதுசா நீங்க போட்டு கொடுக்கணும்னு சொல்லி பல முறை மின் வாரியத்திட்ட கோரிக்கை வச்சதாகவும் கூறப்படுகிறது. இது குறித்து தற்போது விக்கிரவாண்டி காவல்துறை வழக்கு பதிவு பண்ணி தீவிர விசாரணை மேற்கொள்றாங்க. மின்சாரம் தாக்கி பெண் கூலித்தொழிலாளி மற்றும் நிலத்தர உரிமையாளர் ஐயனார் என்ற சம்பவம் அந்த பகுதியை சோகத்தை ஏற்படுத்துன்னு சொல்லலாம். நன்றி கோபிநாத். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.